இப்படி கேபினெட்டில் அம்மா கிட்ட கேபினெட்டில் உட்காந்துருக்கோம் பாருங்க, அதான் சார் மிராக்கிள். அது ஒரு அற்புதம். ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ எந்த அடிப்படையில் அமைச்சர் பொறுப்பு உடனே கொடுக்குறாங்க? அம்மா நினைச்சிட்டா நம்ம சாமி, அம்மா கோவப்பட்டுட்டா நம்ம சாணி. அமைச்சராயிட்டேன், பரபரப்பாக இருக்கு உலக வாழ்க்கை. வெளியே வந்தால் விசிட்டர்ஸ் 1000 பேர், எல்லாருக்கும் உதவியாளர்கள், டிரைவர், கொடி, சைரன் காரு, எஸ்கார்டு, அடேப்பா பரபரப்பாக இருக்கு வாழ்க்கை. நான் அம்மா மனம் குளிரணுமே முத அமைச்சர் ஆக்கியிருக்காங்க, நம்ம வரவேற்பு பிரம்மாண்டமாக இருக்கணுமேனு 8.5 கிலோமீட்டர் லைட்டை போட்டு, உலகத்திலே லைட்டை போட்டு வாழ்க்கை இருட்டாக்குனதுன்னு நான் ஒருத்தன். கொஞ்சமாவது புத்தி வேணாம்மா உனக்கு? இல்லைம்மா, யார்கிட்ட கேட்டு போட்டேன்? இல்லைம்மா, அம்மா வர்றதுனால அந்த வரவேற்பு கொடுக்கணும், இருட்டில் கூட்டிகிட்டு போ, தெய்வத்தை இருட்டு, இந்த வேக்கானமெல்லாம் பேசாங்க. எதுக்கு போட்ட? தேர்தல் ஆணையத்தில் செலவு கணக்கில் எழுதிட்டா நீ என்ன செய்வ? நான் மன்னிப்பு கேட்காதனால என்னை ஃபர்ஸ்ட் அமைச்சர் எடுத்துட்டாங்க. சார் மனநிலை அவ்வளோதான் சார், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. நடைப்பணமாக ஆகிட்டோம். வீடை காலி பண்ணணும், பொருளை எடுக்க வரணும், பிள்ளைங்களை படிப்பை இது பண்ணணும். மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு எல்லாம் கொடியை கலட்டியாச்சு, கொடியை இறக்கியாச்சு. பாராட்டியவர்கள் ஏசுகிறார்கள், வாழ்த்தியவர்கள் வசைப்பாடுகிறார்கள். என்ன பிரதர், நீங்கள் கூப்பிட்டோன்னு வர வேண்டாமா? அம்மா கூப்பிட்றாங்க. என்ன சார், இன்னும் எம்எல்ஏ பதவி ஒன்று தான் இருக்குது, அதை வேணால் இது ராஜினாமா பண்ணி சார் சும்மா போக, இந்த பொக்கையோட போங்கன்றார். என் மேலே பரிதாபப்பட்டு அவர் பொக்கே கொடுக்குறாரு. நான் பொக்கையோட உள்ளே போகிறேன். எதுக்கு பொக்கே? நான் வெளியே கொடுத்தாங்கம்மான்னு சொல்ல முடியாது. பதவினா உனக்கு என்னன்னு தெரிய வைக்கிறேன். உன்னுடைய மூர்க்கத்தனம், நீ படித்த பையன் நினச்சேன், ஆனால் உன்னுடைய மூர்க்கத்தனம் உனக்கு புரியலை, உனக்கு புரிய வைக்கிறேன். அதில் நீங்கள் இந்த முதல்ல தம்பின்னு கூப்பிட்டாங்க, அப்புறம் உதயகுமார்னு கூப்பிட்டான்னு சொன்னீங்க இல்லையா? அப்போ நான் அம்மாவை பார்த்துட்டா நான் ஒரு 60 அடி 70 அடி குனிஞ்சிருவேன். நான் என்னால் அந்த பிரகாசமான முகத்தை பார்த்து நேருக்கு நேராக பார்ப்பேன், காலை தான் பார்ப்பேன். நான் அந்த தாயினுடைய திருவடியை தான் பார்ப்பேன். அப்போ தான் ஒரு தடவை தேர்தல் நிதி வழங்கக்கூடிய மாணவனிக்கு எனக்கும் கரூரில் அவருக்கும், அவர் மாவட்ட செயலர் ஆகிட்டார், செந்தில் பாலாஜிக்கும் உங்களுக்கும் போட்டி. போட்டி இல்லை, அவர் ஒரு இளைஞராக எடுத்து செய்யக்கூடிய காலகட்டம். அந்த அதிமுகவில் அம்மா வாய்ப்பு கொடுப்பாங்க, இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. அந்த புறத்தில் அவர் செந்தில் பாலாஜி தேர்தல் நிதி கொடுக்குறாரு. நாங்கள் மாணவனி சார்பாக, அவர் கரூர் மாவட்டம். அப்போ தான் நான் அம்மா நடந்து வர்றாங்க, முதல்ல எங்ககிட்ட வாங்கணும். நான் குனிஞ்சு இருக்கும்போது அப்போ தான் அம்மா எல்லாத்தையும் வச்சுட்டு சொன்னாங்க, உதயகுமார் இனிமேல் நீங்கள் குனியக்கூடாது, தலை நிமிர்ந்து நிற்கணும். அதைத்தான் நான் சந்தோஷம். என்ன நிதி திரட்டி கொண்டு போனீங்க? சும்மா எங்களால் முடிஞ்சது அன்றைக்கி 25 லட்சம் ரூபா தான் கொடுத்தோம் அன்னைக்கு. அதுவே எங்களுக்கு ஒரு பெரிய எல்லாருடைய பங்களிப்பு. இது பிளெஸ்ஸிங்ஸ். அம்மா மீண்டும் முதல்வராக வரணுன்ற ஒரு ஆசீர்வாதமாகத்தான் அது கொடுக்கப்பட்ட தவிர அது என்ன இருக்க முடியும்? அதுதான் கொடுத்தோம் எல்லாருடைய. எங்களுக்கு அப்போ 45 மாவட்டம், கழக அமைப்பு ரீதியாக 32 வருவாய் மாவட்டம், 45 கழக அமைப்பு. அந்த இதில் தான் உதயகுமார்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா எங்கள் மதுரை மாவட்டத்திலேருந்து இந்த மேற்கு தொகுதிக்கு இன்டர்வியூக்கு போகிறோம். எல்லாரையும் வர சொல்லியிருக்காங்க, எல்லாரும் கட்டியிருக்காங்க பணம். அப்போ அம்மா சொல்ல, அதுக்கு முன்னாடி உங்களை மதுரைக்கும் விருதுநகருக்கும் பொறுப்பாளர் போட்டாங்க. அது எப்படி சூஸ் பண்றாங்க? அது இந்த இளைஞர் இளம்பெண்கள் பாசறைன்னு சொல்லி அம்மா அமைச்சாங்க. இந்த இளைஞர்கள் எல்லாம் வாய்ப்பு கிடைக்காம பல்வேறு கட்சிகள் போற மாதிரி அம்மாவுக்கு ஒரு அறிக்கை போச்சு. குறிப்பா புதிய கட்சிகள் தொடங்கணும்லாம் ஒரு தாக்கம் இருந்துச்சு. விஜயகாந்த் அவர்கள் பல கட்சிகள் அப்போ ஒரு தாக்கம் இருந்தது. அப்போ அம்மா நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு இளைஞர் இளம்பெண்கள் பாசறை, அதில் மதுரைக்கு எனக்கு மாநகர் புறநகர் ஃபஸ்ட்டு எனக்கு பொறுப்பாளர் போடுறாங்க. அதை நான் கிராமமாக போய் அன்னைக்கு அழகிரியினுடைய ஆளுமை இருக்கிற போது கூட தன்னெழுச்சி இளைஞர் வந்தாங்க. இரவு 12 மணி ஆகும். காலையில் 7 மணிக்கு நாங்கள் ஆரம்பிக்கிறது, இரவு 12 மணி 1 மணி 2 மணி அந்த கிராமத்திலே கடா வெட்டி சாப்பாடு போட்டு எங்களை கிராம மக்கள் உபசரிப்பாங்க அழகிரி இருக்கிற போதே. அப்போ சட்டமன்ற உறுப்பினர்லாம் மேலூர் சாமி, மகேந்திரன் போன்றவங்கலாம் அதில் இருக்கிறாங்க அன்னைக்கு எதிர்கட்சியில்.
அப்போ முன்னாள் அமைச்சராக சேலப்பட்டி துரைராஜ் போன்றவர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் எல்லாம் வந்து இதாகலை. அந்த காலகட்டத்தில் தான் அந்த மேற்கு தொகுதிக்கு நேர்காணல் போகும்போது அதில் பணம் அம்மா சொல்கிறாங்க, உங்களில் ஒருத்தர் தான் நான் அறிவிக்க போகிறேன், ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து தேர்தலில் வந்து முழு மனதோட ஈடுபாடோட விசுவாசத்தோட பணியாற்றணும்னு சொல்லும்போது அதில் ஒரு பகுதி செயலர் வேண்டுகோள் வைக்கிறார். அம்மா எங்களுக்கு சீட்டு கிடைக்கிறதோ இல்லையோ உங்கள் இல்லத்தில் வந்து தெய்வத்தை சந்திச்சிட்டோம், எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, என்ன தம்பி வேணும்னு கேட்டாங்க. உங்களோட ஒரு புகைப்படம் எடுக்கணும்னு சொன்னாங்க. உடனே பரவாயில்ல எடுத்துக்கலாமே. மகாலிங்கம் 2011 எலெக்ஷனுக்கு முன்னாடி இடைத்தேர்தல் நம்ம ஆளுங்கட்சி ஆகிறதுக்கு முன்னாடி செல்லூர் ராஜு அவர்கள் வந்து வேட்பாளராக அறிவிக்க போகிறாங்க. அதுக்கு முன்னாடி நேர்காணல். அப்போ நாங்கள் எல்லாரும் வெளியே ஃபோட்டோ எடுக்க இருக்கும்போது மகாலிங்கம் அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அம்மா போயிட்டாங்க. நாங்கள் எங்களெல்லாம் நிறுத்தி வைக்கிறாங்க. நாங்கள் நிற்கிற போது நான் அந்த கடைசியில் நிற்கிறேன். அம்மா இப்படி வீட்டிலேருந்து இந்த என்ட்ரன்ஸ் வந்து இப்படி நடந்து வர்றாங்க. இங்கே இருக்கிறவங்களாம் பார்த்துட்டாங்க. இதுலேருந்து நான் இந்த கடைசி நிற்கிறேன். உடனே அம்மா பார்த்துட்டு எல்லாரும் உட்காந்துட்டாங்க. எனக்கு சேர் இல்லை, நான் நிற்கிறேன். அம்மா இப்படி திரும்பி பார்த்துட்டு உதயகுமார் உட்காருங்க. எல்லாருமே அசந்துட்டாங்க. ஏன்னா அம்மா வந்து உதயகுமார் பேரை சொல்கிறாங்க, ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. அவங்க பேர் சொல்லிட்டா நம்ம வந்து அதே போல் வழக்கம் போல் பிறவி பயன் அடைஞ்சு வானத்தில் பறக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்போ தான் நீங்கள் சொன்னது வந்து தம்பின்றதை தாண்டி உதயகுமார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பல முறை அம்மா சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் கேபினெட்ல வந்துட்டோம், கேபினெட்ல பேசுகிறோம். 2011 எலெக்ஷனும் சொல்லுங்க. 2011 நீங்க நேர்காணலுக்கு போகும்போது அந்த நடந்த விஷயங்களை நேர்காணல் சொல்லியிருந்தீங்க. ஆமாம், அதுதான் அவ்வளோதான் எங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 7 தடவை கூப்பிட்டாங்க என்னை பொறுப்பாளர்னால. கிட்டத்தட்ட ஒரு 16 தொகுதிக்கு நான் திருவள்ளூர் மாவட்டத்தில் பொறுப்பாளராக இருந்தேன். மதுரை மாநகருக்கு, மதுரை புறநகருக்கு, விருதுநகருக்கு இருக்கிற போது 16 தொகுதிக்கு பரிந்துரை பண்ணுற பல பேர்கிட்ட பரிந்துரை பண்ணக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அதில் எனக்கு 16 தொகுதியில் வாய்ப்பு கிடைச்சிது. அது சம்மந்தமாக கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு கேட்பாங்க. பொறுப்பாளர்கள் தான் பரிந்துரை பண்ணுவாங்க. இல்லை, பல பேர்கிட்ட அம்மாட்ட எல்லா ரிப்போர்ட்டும் இருக்கும். நம்மகிட்ட வந்து கேட்பாங்க, நம்ம சேர்றது உண்மையா என்னன்றது அம்மாவுக்கு எல்லாமே தெரியும். டேபிள்ல இருக்கும். இப்போ நீங்க வைகை செல்வன் அங்க போட்டிட்டாரு, பாண்டியராஜன் அங்கே போட்டிட்டாரு, நான் அங்கே போட்டிட்டேன், ராஜேந்திர பாலாஜி அங்கே போட்டிட்டாரு. அப்போ வந்து ராஜேந்திர பாலாஜி இளைஞரணி மாவட்ட செயலாளர், நான் தான் பொறுப்பாளர். வைகை செல்வன் இலக்கியணி செயலாளர், நான் வந்து மாநில மாணவன் செயலாளர், மாவட்ட பொறுப்பாளர். இப்படி நாங்கள் 7 தொகுதியில் 6 தொகுதி அங்கே வெற்றி பெற்றோம். அதில் திருச்சியில் மட்டும் கூட்டணி கொடுத்துட்டோம். நீங்கள் இப்படி நீங்கள் வந்து சாத்தூரில் நிற்கணும்னு சொல்லும்போது அம்மா அந்த தொகுதி எனக்கு எதுக்கு அப்பெல்லாம் கேட்க முடியும்? கேட்கல. கேட்டிருந்தா, ஏன்னா எனக்கு முன்னாடி நாங்கள் 3 பேர் போனோம். கேட்டவங்கள வந்து 2 பேருக்கு வாய்ப்பே இல்லை. அது எங்களுக்கு அம்மா பற்றி தெரியும். அம்மா சொல்றது செய்கிறது தான் நமக்கு. கடவுள் சொல்கிறத பக்தனாக இருந்து செஞ்சாதான் அது சிறப்பு. அதனால நாங்கள் எதுவுமே கேட்கல. ஒரு அச்சம் வராது இயல்பு தானே. ஏன்னா அதுதான் 7 தடவை கேட்டாங்க அம்மா, திரும்ப திரும்ப கேட்டாங்க. இந்த இது சம்மந்தமாக டிஸ்கஷனுக்கு எப்பெல்லாம் கூப்பிட்றாங்களோ முடிச்சுட்டு திரும்ப பயப்படுறியான்னு கேட்பாங்க. சாத்தூரில் போட்டிட்டு பயப்பட இல்லைம்மா நான் ஜெயிச்சிருவேம்மான்னு சொன்னேன். ஏன்னா எங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்தது. அது அம்மா ஒரு சூஸ் பண்ணிட்டாங்கன்னா பண்றாங்க, அதுல மாற்று கருத்து இல்லைங்க சார். இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஒரு நம்மளுடைய செல்வாக்கு எந்த ஊர்ல இருக்கு, நம்ம எங்க வாக்காளர்களை டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கோம், வாய்ப்பு கிடைக்கிறது. நீங்க அம்மா என்ன கணக்கு வச்சிருக்காங்க நமக்கு என்ன தெரியும். அவங்க சொன்னா அப்படிதான் ஒருத்தர் எதிர்த்துல வேற ஒரு பெரிய ஜாம்பவான் நிக்கிறாரு. அதுதான் சார் சொல்றேன். என் கூட இன்னும் 2 பேர் வந்தாங்க. அதுல ஒருத்தர் அம்மா ஒரு தொகுதியை சொல்லி போட்டியிட சொன்னாங்க. வெளிப்படையாவே சொல்றேன், அவர் கோச்சிக்க மாட்டார். அவரு ராமநாதபுரம் மாவட்ட செயலர் ஆணிமுத்து எங்க கூட தான் வர்றாரு. நானு, ஜெயராமன், செல்லூர் ராஜு, ஆணிமுத்து 4 பேர் தான் ஒரே வண்டியில போறோம். சரி, யாருக்குமே தெரியாம வரணும்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க ஒரே கார்ல மற்ற கார்ல நிறுத்திட்டு போறோம். அம்மா வீட்டுக்கு தான் போறோம். எல்லாத்தையும் நேர்காணல் நடத்துறாங்க. ஜெயராமன் என்ன பண்ணிட்டாரு, அவருக்கு திருமங்கலம் கன்ஃபார்ம் பண்ணோன்னு சிவர்வல்முறை எழுதி போட்டாரு. கம்ப்ளைண்ட் ஆயிடுச்சு, விசாரணை பண்ணி அவரை எடுத்துட்டாங்க. இந்த ஆணிமுத்து என்ன பண்ணிட்டாரு, அம்மா வந்து நீ முதுகுளத்தூர்ல போட்டி விடணும். அவர் திருவாரூர் தோத்து 5000 ஓட்டுல தோத்து போனாரு 2006. இல்லைம்மா எனக்கு திருவாரூர் தான் சரியா வரும், நீ முதுகுளத்தூருக்கு மாவட்ட செயலாளர் தானேன்னு அம்மா கேட்டாங்க. இல்லைம்மா திருவாரூர் தாம்மா எனக்கு சரியா இருக்கும். சரி போ பார்த்துக்கிறேன்னாங்க. அவருக்கு சீட்டே கொடுக்கல. நான் அம்மா கேட்டாங்க சாத்தூர்ல, என்னைய வந்து மறுபடியும் கேட்டாங்க 7 தடவை. 7 தடவை என்னைய வந்து அந்த மற்ற தொகுதி சம்பந்தமா கூப்பிடுவாங்க. ஏன் நீ வந்து பயப்படுறியா? இல்லைம்மா நான் ஜெயிச்சிருவேம்மா. கான்ஃபிடென்ட்டா இருக்கமான்னு பார்ப்பாங்களா? ஆமா,
அது வந்து 2 தான் கேட்பாங்க. உனக்கு நான் தான் பரிந்துரை பண்ணியிருக்கேன், விசுவாசமா இருக்கணும்பாங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய தலைவி நம்மளை என்ன சொல்றாங்க? அப்பதான் அந்த விசுவாசத்துடைய முக்கியத்துவம் தான் பிரச்சனை வரும்போது தானே தெரியுது. அதான் அம்மா வந்து அதை சொல்றாங்க. ஜெயிக்க வச்சாங்க. நானும் போய் பார்க்கல. உங்களுக்காக பிரச்சாரத்துக்கு அம்மா வந்தாங்கல்ல. அந்த விஷயங்கள் சொல்லுங்க. உங்க பேரை மென்ஷன் பண்ணி பிரச்சாரத்துல பேசினது. அதுதான் சார் பிறவி பயன். சாமானியர்களுக்கெல்லாம் அது கிடைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு. அது அதான் சொல்லல, எங்கேயோ போயிட்டோம் நாங்க. அப்படியே கண்ணீர் சாரையா அறிவிப்பு வருது. வரும்போது கண்ணீர் தான் காணிக்கையாக்கும். வேற எந்த அம்மாவுக்கு கொடுக்க முடியும்? நாங்க சாத்தூர் சட்டமன்றத்தில் அதிமுக வேட்பாளர் ஆர்பி உதயகுமார் டிவியில ஓடிட்டு இருக்கு, நாங்க வந்துட்டு இருக்கோம் கார்ல. அதுக்குள்ளே தகவல் வந்துருச்சு. டிவியில தான் பாத்தீங்க? நான் பார்க்கவே இல்லை, நாங்க வந்துட்டு இருக்கோம் கார்ல. வந்துட்டு இருக்கும்போது இந்த செய்தி. நீங்க அப்ப சொல்றீங்கல்ல, அந்த கிளைச்செயலாளர் மகனா பிறந்து ஒரு சட்டமன்ற வேட்பாளர் ஆக முடியுமா? வேட்பாளர் எம்எல்ஏ ஆகுது, அதிமுக வேட்பாளர் ஆக முடியுமா? எவ்வளவு பெரிய விஷயம். 2 கோடி 1.5 கோடி தொண்டர்கள் கொண்டு இருக்கிற மாபெரும் மக்கள் இயக்கம். அதுல ஜெயிச்சு எல்லா அம்மா புண்ணியத்துல, ரெட்டலை புண்ணியத்துல, தொண்டர்களுடைய உழைப்புல வந்து சார். அப்படி கேபினெட்ல, அம்மா கேபினெட்ல உட்கார்ந்துட்டோம். அதான் சார் மிராக்கிள். அது ஒரு அற்புதம். அவங்களுடைய நாலேஜ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கேபினெட் டிஸ்கஸ் பண்ணோம், ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ எந்த அடிப்படையில அமைச்சர் பொறுப்பை உடனே கொடுக்குறாங்க? எதை பார்த்து கொடுப்பாங்க? லைக் இவர் வந்து இந்த துறைக்கு சரியா இருப்பாரு, நம்ம வந்து உதயகுமாருக்கு ஒரு வாய்ப்பு தரணும். சார் அம்மா நினைச்சிட்டா நம்ம சாமி, அம்மா கோவப்பட்டுட்டா நம்ம சாணி, பிடிச்சு வச்சா சாமி, வலிச்சு எரிஞ்சா சாணி. அவ்வளோதான். இதுல ஒரு இதுவும் கிடையாது. அம்மா உங்களை வந்து பார்த்துட்டாங்கன்னா, உங்க திறமையை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, உங்க விசுவாசத்தை கடவுள் மூலியமா அறிஞ்சுக்கிட்டாங்கன்னா நீங்க சாமி, உங்களை எல்லாரும் கும்பிடுவாங்க. அம்மா கோவப்பட்டுட்டா நீங்க சாணி, மிதிச்சுட்டு தான் போவாங்க. இதுதான். இதுல ஒரு இதுவும் கிடையாது, ஒரு இந்த இது கிடையாது. அம்மா கொடுத்த பொறுப்பு திண்ணை பிரச்சாரம், அது இதுன்னு அம்மாவுடைய. என்ன வயசுல 39 வயசு. இப்ப எனக்கு 51 வயசு. 39 வயசுல அமைச்சர், தகவல் தொழில்நுட்பத்துறை, ஐடி துறையில கொடுத்தோம். அதுலதான் வந்து பெரிய ஃபர்ஸ்ட் மானிய கோரிக்கையில இந்த விலையில்லாத வண்ண தொலைக்காட்சி என்னுடைய முதல் டிமாண்டு சட்டசபையில். அதில் வந்து கலைஞர் கருணாநிதி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டியில் நீங்கள் ஏதாவது குறைபாடு கண்டுபிடிச்சு சொன்னால் நான் தூக்கில் தொங்குவதற்கு தயார் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு சட்டசபையில். ஏன்னா பல்வேறு விவாதங்கள் நடக்கிற போது அதுக்கு அனைத்து கட்சி சட்டமன்ற உறுப்பினர் குழு போட்டிருக்காரு. உடனே நான் அது துறை அவர் கையில தான் இருந்துச்சு, தகவல் தொழில்நுட்பம் அவர் கையில தான் இருந்துச்சு, முதலமைச்சர். ஆமா, அவர் கையில இருந்துச்சு. அப்போ நான் அதை படிச்சு பார்த்துட்டு நான் டிமாண்ட்ல சொல்றேன், 5 தடவை கொள்முதல் பண்ணியிருக்காங்க 5 வருஷத்துல. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விலை வச்சிருக்காங்க அந்த வண்ண தொலைக்காட்சி பெட்டியில. கடைசி வருஷம் பார்த்தீங்கன்னா அதிகமான விலை கொடுத்து கொள்முதல், அது வந்து சேரலை. அப்ப நான் அந்த மாதிரி சொல்றேன், இப்போது நான் அறிந்த வகையில 5 முறை நீங்கள் கொள்முதல் செய்த அந்த வண்ண தொலைக்காட்சியில பல முறை அந்த விலை வேறுபாடு இருக்கிறது, அதுல குறிக்கப்பட்ட நிபந்தனை ஒன்று கூட நிறைவேற்றப்படவில்லையே. இதுல கடைசி வருஷத்துல ஊரா விட்டு நெய்ய என் பொண்டாட்டி கையேன்னு கிராமத்துல பழமொழி சொல்ற மாதிரி அரசு பணத்தை அள்ளி தெளிச்சு நீங்க மீண்டும் ஆட்சிக்கு வரணுன்றதுக்காக விலை கூடுதலா கொடுத்து தொலைக்காட்சி பெட்டிகளை வாங்கியிருக்கிறீங்கன்றதை நான் குற்றச்சாட்டு சொல்றேன். ஏற்கனவே மு.க. அழகிரி, ஸ்டாலின் என்று பெத்த தவப்புதல்களுடைய அதிகார சண்டையிலே தூக்கத்தை தொலைத்த கருணாநிதி அவர்களே, நீங்கள் இந்த குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீர்கள்? அல்லது ஏற்கனவே சகோதர சண்டையிலே தூக்கத்தை தொலைத்த கருணாநிதி அவர்களுடைய உயிர் தூக்கத்திலே போகுமா தூக்கிலே போகுமா என்று தமிழ்நாட்டு மக்கள் அவரோடு கேட்கிறாங்க. அம்மா கிடந்து சிரிக்கிறாங்க. பவளவள மாநாடு திமுக, கருணாநிதி சொல்றாரு, இந்த பொடி பையன் இந்த மாதிரி தூக்கத்திலே போகுமா தூக்கிலே போகுமான்னு கேட்குறான். அந்த பையனுக்கு நான் சொல்றேன், தகவல் தொழில்நுட்ப அமைச்சர், இந்த பவளவள மாநாட்டில் என் உயிர் தூக்கத்திலே போகாது தூக்கிலே போகாது, தமிழ் தாயின் மடியிலே தான் போகும் அப்படின்னு அவர் பதில் சொன்னார். அப்படி நாங்கள் ஒரு அம்மா அந்த தெய்வத்தை கவனத்தை இருக்கிறதுக்கு மட்டுமல்ல, அம்மா நினைப்பதை செய்ய வேண்டும் என்று 2 கோடி தொண்டர்களும் விரும்புவாங்க.
அதில் நாங்கள் விரும்புறது கடவுள் புண்ணியம். இதெல்லாம் பேசி முடிச்சோடனே கூப்பிட்டு பேசுவாங்களா? இது ஆமா சார், அதுதான் சொல்றேன். இப்ப இதெல்லாம் வரம் கொடுக்கறது இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். இதை நீங்க வந்து டைரக்டா வேற மாதிரி கேட்டிருந்தீங்கன்னா அது பொலிட்டிக்கலியும் வேற மாதிரி ஆயிடும். அவங்களையும் கஷ்டப்படுத்தாம, ஆமா, ஜெயலலிதா அவர்களுக்கும் பிடிச்ச மாதிரி பேச வேண்டியது இருக்கு, மக்களுக்கும் புரியுற மொழியில பேசணும், எதிர்கட்சிங்கிற அந்த மரியாதையும் கொடுக்கணும், ஒரு மூத்த தலைவரும் கூட. எப்படி அதெல்லாம் கரெக்டா சொல்றீங்க. அதாவதுதான் அவர் வந்து இதுக்கு ரியாக்ட் பண்ணாரு. அவரு சின்ன பையன் சொல்லி ரியாக்ட் பண்ணாரு. ஆமா, சின்ன பையன் அமைச்சர் ஆயிட்டாரு, அதுல பேசுறாரு, அவரை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்லாம் அவர் பேசினாரு. முரசொலியில வெளியே வந்துச்சு, டிவில எல்லாம் வெளியே வந்துச்சு. இப்ப இதெல்லாம் வரம் கொடுக்க ஒரே ஒரு விஷயம், ஆர்பி உதயகுமார் எனும் நான் சட்டப்பேரவை உறுப்பினரா பொறுப்பேற்கும் போதும் அமைச்சரா பொறுப்பேற்கும் போதும் அந்த நொடிலாம் ஞாபகம் இருக்கா சார்? அது நத்திங் சார். என்ன நத்திங்? நத்திங்கா? அம்மாவுடைய கருணை, அதுதான் உலகத்துல எல்லா கிரெடிட்டையும் அங்கேயே கொண்டு போய் கொடுக்குறீங்க. உண்மைதாங்க சார். நீங்க அதை உணரல. நீங்க அந்த பக்கத்து இருக்கிறீங்க, நான் இந்த பக்கத்து இருக்கேன். நான் உணர்ந்தவன், நீங்கள் பார்த்தவன். நீங்க கேட்டவர், நான் அதை வந்து உணர்ந்தவர். அற்புதம், அதிசயம், தெய்வம், கருணை, காருண்யம், அரவணைப்பு, ஆதரவு, எல்லாத்துலயும் ஒரே சொல் அம்மா. இதெல்லாம் பார்த்துட்டோம்னா வரம் கொடுக்குற சாமி தன்னடியும் கொடுக்குங்களா? அப்பதானே அது சாமி. 6 மாசம் ஆச்சு. மரியம் பிச்சை விபத்துல இறந்துட்டாங்க. திருச்சி இடைத்து அறிவிச்சு 3 பொறுப்பாளர் போடுறாங்க, அதுல என்னையும் போடுறாங்க. நான் வரவேற்புல தானே அம்மா கவனத்தை ஈர்த்தோம். நிறைய வரவேற்றீங்க லைட்டு போட்டு நினைக்கிறேன். ஞாபகம் வச்சிருக்கீங்க. ஏற்கனவே அம்மா கிட்ட பல பேர் என்னைய பத்தி விளம்பர பிரியனா இருக்கான் வந்து என்னமோ ஆரம்பத்துல இருந்தே அந்த ஒரு உங்கள் கம்ப்ளைண்ட்டும் போயிட்டே இருக்கும். ஆமா, அது அம்மா ரிசீவ் பண்ணிட்டே இருப்பான். யாரு பண்றாங்களாம தெரிஞ்சுக்குவீங்களா? தெரியாது. சிலது கவனத்துக்கு வரும், சிலது தெரியாது. ஜெலசி இருக்கும், அதே ஜெலசி இருக்கும். அம்மா கவனத்தை ஈர்க்கணுன்றதுக்காக எல்லை மீறி கூட சில பேர் சொல்லுவாங்க. ஆனா இது வரைக்கும் என்னைய பொறுத்தளவுல ஆண்டவன் சாட்சியா, அம்மா சாட்சியா, யாரை பற்றியும் நான் இது வரைக்கும் ஒரு புகார் கொடுத்ததில்லை. அதே போல தான் அம்மாவின் மறுவடிவமாக இருக்கிற புரட்சித் தலைவர் மறுவடிவமாக இருக்கிற புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் இடத்துல இது வரைக்கும் ஒரு புகார் மனு கொடுத்ததில்லை. அவங்க தெய்வமாக இருக்காங்க, இவங்க தெய்வமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் எப்போ வேணாலும் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். கொடுக்கறதே இல்லை, அது கொடுக்கவும் மாட்டேன். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது செய்வேன். அவங்க கடலில் விழுவ சொன்னால் விழுவேன். நீச்சல் தெரியாது, ஆழமாக இருக்குது, அதை பற்றி சிந்திக்கவே மாட்டேன். தெய்வம் சொன்னா பக்தன் செய்யணும், தலைமை சொன்னா தொண்டன் செய்யணும். இதுதான் தாரக மந்திரம். அதுதான் செஞ்சோம். 2011 இடைத்தேர்தல் அமைச்சராயிட்டேன். பரபரப்பா இருக்கு உலக வாழ்க்கை. இரவு 2 மணிக்கு தான் தூக்கம், காலைல 4 மணி. வெளியே வந்தா விசிட்டர்ஸ் 1000 பேர். டீ, காஃபி, சாப்பாடு, பரபரப்பு, ஃப்ளைட்டு, விமானம், எல்லாருக்கும் உதவியாளர்கள், டிரைவர், கொடி, சைரன் காரு, எஸ்கார்டு. அடையப்பா பரபரப்பா இருக்கு வாழ்க்கை. ரொம்ப புதுசா இருக்கு. புதுசு மட்டும் இல்லை, பரபரப்பா இருக்கு. ஏன்னா ஏறுனா வணக்கம், இறங்குனா வணக்கம், ஏறுனா சல்யூட்டு, இறங்குனா சல்யூட்டு. எங்க பார்த்தாலும் வரவேற்பு, பூங்கொத்து, பரிசு பொருட்கள், பூஜை பொருட்கள், பிரசாதங்கள் வந்து குவியும். தெய்வத்தினுடைய அருளால, அம்மாவுடைய அருளால. இடைத்தேர்தல் ஆர்வ கோளாறுல கடைசி பாயிண்ட், என்னுடைய பாயிண்ட் பிரச்சாரத்தில் டெக்கரேட் பண்ணி லைட்டை போட்டு சென்டரில் ஃபோக்கஸை போட்டு 2 சைடு டியூப் லைட்டை போட்டு அடிச்சாச்சு. அம்மா வர்றாங்க. எவ்வளோ கிலோமீட்டர்? அதுதான் எனக்கே தெரியாது. ஆனால் அம்மா சொன்னாங்க, பார்த்துட்டே வர்றாங்க. நான் பாயிண்டில் நிற்கிறேன். பொக்கே வாங்கும் போதே முறைச்சிட்டாங்க, முறைக்கிறாங்க. நான் பந்தலாம் கொடியை கட்டி பந்தல் போட்டு முடித்த உடனே பிரச்சாரம் பண்ணிட்டாங்க. ஏறு வண்டியில் நாங்கள் என்னை பின்னாடி வண்டியில் ஏற்றிட்டாங்க. ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். அம்மா வண்டிக்கு அடுத்து நான். நம்ம ஆளுகள்லாம் அம்மா வாழ்க வாழ்க, என்னையே கைது பண்ணி கொண்டு போயிட்டுருக்கேன், நீ வாழ்க வாழ்கன்னு சொல்லிட்டு என்ன நடக்க போகுது தெரியல அப்படின்னு. நான் இறங்குறதுக்குள்ளே ஏர்போர்ட்டில் அம்மா சீனியர்ஸ் போயிட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணீங்க? அந்த பையன் தான் ஜூனியர். நீங்கள் என்ன பண்ணீங்க ஒரு கேள்வி கேட்டு நான் இறங்கி போகிறதுக்குள்ளே கான்வாயில்
அம்மா டெம்போ தான், ஆனால் கிட்டத்தட்ட 6 7வது வண்டி அது. 2வது வண்டியாக இருந்துச்சு. உள்ளே போகும்போது 6வது 7வது வண்டி ஆயிடுச்சு. அதுக்குள்ள சீனியர்ஸ் எல்லாம் அங்கே முன்னாடி நின்று ரிசீவ் பண்ணாங்க. ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க, அம்மா நாங்கள் சொன்னோம், அவர் நான் அம்மா கிட்ட பேசிக்கிறேன்னு சொல்லிட்டாருமான்ட்டாங்க. உச்சத்துக்கு போயிட்டாங்க. நான் அதுக்குள்ளே ஓடி வந்துட்டேன். என்னப்பா பண்ணி வச்சிருக்கேன்? நம்ம அம்மாவுக்கு வரவேற்பா, நம்ம பாதுகாப்பு முதலமைச்சருக்கு பாதுகாப்பு இருட்டில் கூட்டு போகணும். டென்ஷன் ஆயிட்டான். கேட்டு செஞ்சியா? ஆடியோட கேட்டம்மா, எல்லாத்தையும் கேட்டேன். சரி போ அப்படின்னு விட்டாங்க. ஃப்ளைட்டு தனி விமானம். முதலமைச்சர் அம்மா ஏறிட்டாங்க. விமானத்தில் தனி அதிகாரி இருக்காங்கல்ல, பாதுகாப்பு அதிகாரி, அவங்கள கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டாங்களா இவங்களா சொன்னாங்களான்னு எனக்கு தெரியாது, ஆண்டவங்க தான் தெரியும். புரியுது. கேட்டிருக்காங்க. அவங்களும் என்ன சொல்லிட்டாங்க, நீங்களாவது அதை சொல்லியிருக்கலாமே. அம்மா நாங்களும் சொன்னோம்மா, அவங்க அம்மா கிட்ட பேசிக்கிறேன்னு அமைச்சர் சார். உச்சபட்ச கோபம் வந்துருச்சு அம்மாவுக்கு. சென்னை ஏர்போர்ட்டில் இறங்குறாங்க. இறங்கணுன்னு எனக்கு ஃபோனு. உடனடியாக கிளம்பி சென்னைக்கு வாங்க. உடனடியாக கிளம்பிட்டேன். உடனடியாக கிளம்பி பை கார் கிளம்பிட்டேன். விடிய காலத்தில் போயாச்சு. 8 மணிக்கெல்லாம் போயிட்டேன். அம்மா சேம்பருக்கு வந்துட்டாங்க, சிஎம் சேம்பருக்கு. நீ என்ன பண்ணி வச்சிருக்க? அம்மாவுக்கு வரவேற்பு. மறுபடியும் அதே கேள்வி. வரவேற்பு. என்ன வரவேற்பு? தேர்தல் நடக்குது தெரியுமா தெரியாத உனக்கு? அம்மா தான் பொறுப்பாளராக போட்டிருக்கு. எத்தனை கிலோமீட்டர் லைட்டு போட்டிருக்கு தெரியல. 8.5 கிலோமீட்டர். 8.5 கிலோமீட்டர் போட்டிருக்கேன். கொஞ்சமாவது புத்தி வேணாமா உனக்கு? இல்லைம்மா. யார்கிட்ட கேட்டு போட்ட? இல்லைம்மா, அம்மா வர்றதுனால அந்த வரவேற்பு கொடுக்கணும், இருட்டில் கூட்டிகிட்டு போக, தெய்வத்தை இருட்டில், இந்த வேக்கானமெல்லாம் பேசாது. சொன்னோடனே கண்ணீர் கடகடன்னு வருது. அவங்க முன்னாடி அழுதுட்டீங்க? அழுதுட்டு இருக்கேன்னா இதில் இல்லை, கண்ணீர் மட்டும் வருது. நான் ரொம்ப தான் நிற்கிறேன். டிபேட் நடந்துகிட்டே இருக்கு. என்ன சொல்லு அப்படிம்பாங்க. இல்லைம்மா, அம்மாக்காக தான் போட்டேன். எதுக்கு போட்ட? தேர்தல் ஆணையத்தில் செலவு கணக்கில் எழுதிட்டா நீ என்ன செய்வ? அந்த வேட்புமனு செலவு அதிகமாகிடுச்சுன்னு சொல்லி என்னுடைய வேட்பாளர் ரிஜெக்ட் பண்ணால் போதுமா? உனக்கு திருப்தியா? இல்லைம்மா, அப்படி இல்லைம்மா. இல்லை, அந்த அந்த பாதையில் போய் வர்றாங்களே அவங்கெல்லாம் ஊரெல்லாம் இருட்டாக இருக்குது, இந்த அம்மா வந்தால் மட்டும் லைட்டு போடுறாங்களேன்னு சொல்லி என்னை வஞ்சா பரவாயில்லையா? இல்லைம்மா, அப்படி இல்லைம்மா, யாரும் உங்களை வைய மாட்டாங்க. நீ வைய மாட்டேன். பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க? கரண்ட் அப்போ தான் கரண்ட் பிரச்சனை. அதுதான் ஆட்சி மாற்றத்துக்கே பெரிய விஷயமா இருந்தது. நான் ஜென்செட்டில் தான் போட்டிருக்கேன். இவங்க மூத்தவங்க சொல்லியிருந்தா 1 நிமிஷம் அதை அமர்த்திருப்பேன். நான் யாருமே சொல்லவும் இல்லை. நான் அம்மா மனம் குளிரணுமே, முத அமைச்சர் ஆக்கியிருக்காங்க, நம்ம வரவேற்பு பிரம்மாண்டமாக இருக்கணுமேனு 8.5 கிலோமீட்டர் லைட்டை போட்டு, உலகத்திலே லைட்டை போட்டு வாழ்க்கை இருட்டு ஆக்குனதுன்னு நான் ஒருத்தன். இதில் என்ன பியூட்டினா பிரதர், இவ்வளோ டிபேட் நடக்குது. ஏன்னா நீங்கள் டிபேட்டுன்னு வச்சதுனால இந்த டிபேட்டை பற்றி சொல்கிறேன். நான் இவ்வளோ டிபேட் நடக்குது, நான் மன்னிப்பு கேட்கவே இல்லை. ஏன் அது உங்களுக்கு தோணுது? என்னன்னே தெரியல பிரதர். எனக்கு ஏன்னா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்போது உடனடியா உங்களை மீறி கால்ல அவங்க திருவடிகள். இப்போ இதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டிருந்திருக்கலாம். ஆனா நான் நியாயப்படுத்த முயற்சி பண்ணேனே தவிர நான் செய்த செயல்ல பின்வாங்கல. ஒருவேளை நான் அன்னைக்கு மன்னிப்பு கேட்டிருந்தா அன்னைக்கு என்னை மன்னிச்சு என்னை விட்டுப்பாங்க. ஆனா என்னுடைய செயலில் உண்மைத்தன்மை இருந்திருக்காது. நான் மன்னிப்பு கேட்காதனால என்னை ஃபர்ஸ்ட் அமைச்சர் எடுத்துட்டாங்க. 2 நாள் புதன்கிழமை விசாரணை, தேர்தல் முடிஞ்சது, ரிசல்ட் வந்துச்சு. 2 நாள்ல வெள்ளிக்கிழமை என்னை எடுத்துட்டாங்க. வெள்ளிக்கிழமை அதுவுமா மனநிலை அவ்வளோதான் சார், வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு. அம்மா கைவிட்டாங்கன்னா ஆண்டவன் கைவிட்டதுக்கு அப்புறம் நம்ம எப்படி சார் வாழ முடியும்? சரி, ஒவ்வொரு நிமிடமும் நம்ம கையாளுவது இறைவனுடைய சித்தம். அந்த இறைவனே கைவிட்டுட்டா செத்ததுக்கு சமானம். அவ்வளவுதான். ஏன்னா நீங்க தான் குறிப்பிட்டீங்க, வாழ்க்கையை வேற மாதிரி ஆனிச்சு. எப்பயுமே ஒரு 100 பேர் நின்னாங்க, பொக்கே கொடுத்தாங்க, சைரன் காரு எல்லாமே இல்லை. டிரைவர் ஐயா டீசல் பணம் கொடுங்க, வண்டியை கொண்டு போய் நிறுத்தணும். ஒரு அறிவிப்புல
வாழ்க்கையை புரட்டி போயிடுச்சு. நடைப்பணமாக ஆயிட்டோம். வீடை காலி பண்ணணும், பொருளை எடுக்க வரணும், பிள்ளைங்களை படிப்பை இது பண்ணணும், பெற்றவங்ககிட்ட சொல்லணும், கூட இருக்கக்கூடிய மனைவிட்ட சொல்லணும், உற்றார் உறவினர் எல்லாரும். ஆனாலும் நான் மனம் தளரல. மாணவனி செயலாளராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கும்பிட்டேன். இப்படி பார்த்தாங்க. என்ன கேட்டாங்களோ தெரியாது. அடுத்த நாள் மாணவனி செயலர் எடுத்துட்டாங்க. மறுபடியும் நான் பொறுப்பாளராக இருக்கேன், மதுரைக்கு போய் நிற்கிறேன். ஏன் இவன் இன்னும் நிற்கிறான்னு கேட்டிருப்பாங்க போல. பொறுப்பாளராக இருக்கேன். ஓ, இவன் பொறுப்பாளராக இருக்கேன்னா எல்லா பொறுப்பாளரையும் எடுத்து விட்டுட்டாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அறிவிப்பு. ஒவ்வொரு நாளும் ஃபர்ஸ்ட் அமைச்சர், அப்புறம் மாணவனி செயலாளர், அப்புறம் பொறுப்பாளர். வெறும் எம்எல்ஏ. மனம் தளரவே இல்லை நான். ஆனால் நடைபெறமா ஆயிட்டேன். மதிப்பு, மரியாதை, செல்வாக்கு எல்லாம் கொடியை கலட்டியாச்சு, கொடியை இறக்கியாச்சு. உப்புக்கல்லு கூட மதிக்கலை யாரும். பாராட்டியவர்கள் ஏசுகிறார்கள், வாழ்த்தியவர்கள் வசைப்பாடுகிறார்கள். இன்னும் நீங்கள் எங்கேயோ இருக்க வேண்டியது என்று சொன்னவர்கள் எல்லாம் சுடுகாட்டுக்கு எப்போ போக போகிறாய் என்று கேட்கிற மனநிலை வந்துவிட்டார். இந்த ரெண்டு எப்படி பேலன்ஸ் பண்றது? ஹவு டு ஹேண்டில் தட் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்? என்ன பண்ணீங்க? ஒன்றும் பண்ணலாம். நேராக வீடை காலி பண்ணேன். எம்எல்ஏ ஹாஸ்டலில் குடி போனேன். பிள்ளை குட்டியெல்லாம் கொண்டு வந்து சாத்தூரில் சேர்த்தேன். அப்படியே மனைவி நானும் போய் கடவுள்கிட்ட கும்பிட்டுட்டு கிளம்புனோம். நேராக வந்தேன். தினந்தோறும் தொகுதி மக்களை சுற்றி வந்தேன். கரெக்டாக 6 மாதம் நான் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கேன். முன்னாடி சந்திக்கவே இல்லை அந்த 6 மாதம். டெய்லி சந்தி கும்பிடணும். திரும்பிக்கிறான், மூஞ்சை திருப்பிக்கிறான். கடைசியில் நிற்போம். சில இடத்துல வந்து இந்த மாதிரி தான் காய் வேஷ்டி மாலை போட்டு நிற்பேன். செக்யூரிட்டி வந்து தள்ளுங்க தள்ளுங்கம்பாங்க. பிஎஸ்ஓ நின்று கும்பிட்ட நான் இன்றைக்கு அந்த காவலர் என்னை என் தெய்வம் வருகிற போது வணங்குவதற்கு கூட அனுமதிக்கலாம். அப்புறம் என் உதவியாளர் ஓடி வந்து, சார் அவர் முன்னால், ஓ சார் நீங்களா, தெரியல சார், ப்ளீஸ் சாரி சார். அவர் என்னதான் சாரி கேட்டாலும் என்னை தள்ளிப்போன்னு சொன்ன உடனே என் மனசு எல்லாம் வந்து, ஆனாலும் அந்த அவமானங்களை தாங்கி கொண்டு தெய்வத்தினுடைய மன்னிப்பு கேட்குவேன். அதை கேட்குவேன். ஆனா அவங்க தெய்வம் நம்மை கைவிடாது என்பதற்கு வாழுகிற மனித தெய்வம் என்று நான் வார்த்தையால் சொல்லவில்லை. அம்மாவுடைய அந்த வாழ்க்கையை வைத்து தான் நான் சொன்னேன். சரியாக 6 மாதம் எனக்கு அழைப்பு வருது. அம்மா வீட்டிலேருந்து அழைப்பு வருது. இரவு 9 மணி. அவர்கள் அழைக்கிறார். அதுதான் பூங்குன்ற சார் அழைக்கிறாரு, ராமலிங்கம் ஐஏஎஸ் சார் அழைக்கிறாங்க. 2 பேரும் வர்றாங்க போன்ல. இதுக்கு முன்னாடி என்னன்னா, அப்ப சட்டசபை நடந்துட்டு இருக்கு. ஓகே. நடந்துட்டு இருக்கிற போது அம்மா வந்து இந்த செயின்ட் கோபின்னு அந்த கண்ணாடி தொழிற்சாலையை வந்து ஹெலிகாப்டரில் போய் அன்னைக்கு தொழில்துறை அமைச்சராக தங்கமணி அண்ணன் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்களோட ஒரே ஹெலிகாப்டரில் போய் அதை திறந்து வச்சுட்டு நம்மளுடைய இராணுவ தளத்தில் இறங்குறாங்க. அங்கேருந்து கும்பிட்றோம். அம்மா பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்படியே போயிடுறாங்க. அந்த பார்த்ததை சொல்லியிருக்காங்க, மத்தியானம் அவனை பார்த்தேன், நாளைக்கு அசம்பிளி இருக்குது, அவனை வர சொல்லுங்கன்னு. இரவு 9 மணிக்கு அழைப்பு. இரவுக்கு வந்து பொதுவாக வந்து அம்மாட்ட அழைப்பு வருவது என்பது அரிதாக தான் இருக்கும். அது என்ன முக்கியமான காரணமாக தான் இருக்கும். நான் கரெக்டாக பாண்டிச்சேரியில் ஓம் சக்தி சேகர் அவங்க பையன் கல்யாணம். அங்கே நாளைக்கு அசம்பிளி இருக்கிறதுனால காலையில் கல்யாணத்துக்கு போக முடியாது. அவர் என்னோட பொறுப்பாளராக திருவள்ளூரில் அம்மா போட்டிருந்தாங்க. அதனால் அங்கே கல்யாணம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வர ஃபோன் வந்துடுது. சார் அம்மா உடனே வர சொல்ல வாங்கன்றாங்க. சார் நான் பாண்டிச்சேரி. என்னது பாண்டிச்சேரியில் இருக்கீங்க? அம்மா மத்தியானம் உங்களை பார்த்தேன்றாங்க. எதுக்குங்க பாண்டிச்சேரி போனீங்கன்றேன். என்னங்க கல்யாணங்க, எனக்கு என்னங்க தெரியும், நீங்கள் கூப்பிடுவீங்கன்னு எனக்கு என்னங்க தெரியும் அப்படின்றேன். என்னங்க சார் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு ராமலிங்கம் சார் சத்தம் போடுறாரு. சார் நான் உடனே வந்துடுவேன் சார். என்ன சார் உடனே வருவேன்? அம்மா கூப்பிட்றாங்க, சும்மா பாண்டிச்சேரிக்கு போனேன், அங்கே போனேன் சொல்லிட்டு அவர் சத்தம் போட்டு வச்சுட்டார். பூண்டை மட்டும், என்ன பிரதர் நீங்கள் அங்கே போய் உடனே வாங்க பிரதர் அப்படின்னு. நான் உடனே வந்துடுறேன். அட்டன் பரத்த 1.5 மணி நேரத்தில் ஈஸியாக ரோட்டில் ஓகே வந்து 10:30 வந்து சேர்ந்தேன். நேரம் வீட்டுக்கு போனேன். அவர் ராமலிங்கம் வீட்டுக்கு போயிட்டார். இவர் மட்டும் இருந்தார். என்ன பிரதர் நீங்கள் கூப்பிட்டோன்னு வர வேண்டாம், நான் அம்மா கூப்பிட்றேன். என்ன சார் இன்னும் எம்எல்ஏ பதவி ஒன்று தான் இருக்குது, அதை வேணா எதுவும் ராஜினாமா பண்ணணும். எனக்கு திக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருந்தீங்களா? ஆமாம் என்னன்னே தெரில. ஏன்னா அந்த அம்மா வந்து இந்த ராஜினாமா வாங்குவாங்க எழுதி. தான் கோவம் வந்துருச்சுன்னா பராசக்தி தான், ஆதி பராசக்தி, மகா காளி, தப்பிக்கவே முடியாது. இது எழுதி கேட்பாங்களா சார்? நான் எழுதி வேணா கொடுத்துட்றேன் சார் அப்படின்னு. இல்லை சார் நீங்கள் காலைல வாங்க அப்படின்னு. எத்தனை மணிக்கு சார்? 8 மணிக்கு வாங்க அப்படின்னு.
நான் நைட்டுலாம் தூங்கவே இல்லை. நேராக அங்கே கோயிலில் போய் உழுந்து, இறைவா என்ன இது நீ தான் போய் அம்மாட்ட சொல்லணும், நான் என்ன தப்பு பண்ணேன்? ஒரு தப்பு பண்ணல. அந்த தாய்க்கு தான் உலகம், நம்ம வாழ்ந்தோமே, இப்படி என்னை வந்து செஞ்சால் நான் எங்கே போவேன்? யார்கிட்ட போய் நிற்பேன்? யார்கிட்ட முறையிடுவேன்? அப்படின்னு சொல்கிறேன். விடிஞ்சிருச்சு, தூக்கம் இல்லை, ஒன்றும் இல்லை. குளிச்சுட்டு நேராக 8 மணிக்கு போகிறேன். உங்கள் அம்மா வந்து சேம்பருக்கு வர சொல்லிட்டாங்க. நேராக சேம்பருக்கு போயிட்டேன். 8:30க்கு போயிட்டேன். அப்போ தான் சேம்பர் திறந்து கூட்டிகிட்டு இருக்காங்க. ஐயா என்னய்யா, நான் அமைச்சராக இருந்ததுனால அந்த தம்பிக்கு பணியாளர் வந்து மரியாதை, என்னையா இல்லை அம்மா வர சொல்லியிருக்காங்க. அம்மா 10 மணிக்கு தான் ஏன் வர்றாங்க? இல்லைப்பா என்னால் வீட்டுக்கு போய் என்னால் வாழ முடியாது, இங்கேயே இருக்கேன். ஏதோ காபி கீபி சாப்பிட்றீங்களான்னு அந்த பணியாளர் வந்து துப்புரவு பணியாளர் கேட்டார். இல்லைப்பா இருக்கட்டும்ப்பா, ஐயா உட்காருங்க அப்படின்னு ஓரத்தோட தான் ஒரு துப்புரவு தொலைச்சி அடைச்சி உட்காந்துருக்காரு. கரெக்டாக 9:30 மணி கடந்துருச்சு. அம்மா புறப்பட்டாங்கன்னு செய்தி வருது. 10 மணிக்கு அசம்பிளி, கொஸ்டின் நேரம், செய்தி வருது. அம்மா கிளம்பலை. கொஸ்டின் அவர் முடிஞ்சிருது. அம்மா முடிகிற நேரத்தில் அம்மா வந்துட்டாங்க. அம்மா வந்தோடனே நேரம் இங்கே தான் வரப்போகிறாங்கன்னு நான் உட்காந்துட்டே இருக்கோம். உடனே அம்மா சேம்பர்லேருந்து வந்து உங்களை அசம்பிளிக்கு போக சொல்லிட்டாங்க. என்னன்னா இவ்வளோ வேதனை சோதனையா இருக்கேன் அப்படின்னு. என்ன தண்டனைனாலும் உடனே சொல்லிட்டா நம்ம ஒரு நாள் ஃபுல்லா என்ன சொல்ல போறாங்க, ஒன்று தண்டனை என்னன்னு தெரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. உடனே அசம்பிளிக்கு போயிட்டேன். ஏத்தாப்ப அப்போ தண்டனை கொடுத்தவங்களாம் ஏத்தாப்புல தான் உட்காந்துருப்போம். ஆளுங்கட்சி வரிசையில் உட்கார முடியாது, ஏத்த வரிசையில் தான் உட்காந்துருப்போம். முன்னாள் அமைச்சர் நம்பிப்பாங்க. அம்மா வந்தாங்க, 110 வாசித்தாங்க. வாசிச்சுட்டு ஆன்டி ரூம் பக்கத்தில் இருக்கும். இப்பயும் சிஎம் ஆன்டி ரூம் இங்கே இருக்கும். அம்மா உள்ளே போயிட்டாங்க. உள்ளே போனோன்னு பெல் அடிச்சிட்டாங்க. என்னை கூப்பிட. நான் அங்கேருந்து இப்படி சுற்றி ஓடி வர்றேன். ஓடி வரும்போது நான் அந்த அம்மாவுடைய பாதுகாவலர் ஒருத்தர், சார் சும்மா இந்த பொக்கையோடு போங்கன்றாரு. ஏன்னா இது எதுவும் கொடுக்க சொல்லினாங்களா இல்லை, ஏன்னா இப்போ பாதுகாவலர் சொல்கிறாங்கன்னா என்னன்னு என் மேலே பரிதாபப்பட்டு அவர் பொக்கே கொடுக்குறாரு. நான் பொக்கையோட உள்ளே போகிறேன். நான் ஒன்றும் என்னன்னு தெரியல. என்ன அப்படின்னா, அம்மா பார்த்து 6 மாதம் ஆச்சு, டெய்லி தானே பார்க்குற அப்படின்னா. இல்லைம்மா அம்மாட்ட நேராக பார்த்து. எதுக்கு பொக்கே அப்படின்னா, நான் வெளியே கொடுத்தாங்கம்மான்னு சொல்ல முடியாதுல்ல. இல்லைம்மா அம்மா பார்த்து 6 மாதம், அதுக்கு பொக்கேவா? இல்லைம்மா நான் வச்சிடுறேம்மா அப்படின்னு. எங்கே நொந்து போயிருக்கோம் நம்ம, வச்சிடுறேம்மா. சரி கசக்காத. நான் அதை கசக்கிற மாதிரி கீழே வச்சேன். என்னடா வாழ்க்கைன்ற மாதிரி ஆகிப்போச்சு. வைக்கிறேன்னு கொடு அப்படின்னா. அம்மா என்னை அந்த தண்டனை கொடுக்குற போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, பதவினா உனக்கு என்னன்னு தெரிய வைக்கிறேன், உன்னுடைய மூர்க்கத்தனம், நீ படித்த பையன் நினச்சேன், ஆனால் உன்னுடைய மூர்க்கத்தனம் உனக்கு புரியலை, உனக்கு புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே தான் கரெக்டாக சொன்னாங்க. அந்த கடைசியில் தண்டனை கொடுத்து அந்த நான் சேம்பரில் எனக்கு எடுக்க போகிறாங்களோ அப்போ சொன்னாங்க. அப்பயும் நான் மன்னிப்பு கேட்கல. அதை கரெக்டாக வந்து 6 மாதத்துக்கு அப்புறம் என்னை கூப்பிட்ட உடனே இப்போ தெரியுதா பதவினா என்னன்னு, நீ பாட்டில் என்னென்னமோ செய்கிறன்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா இந்த நாடி நரம்பு எல்லாம் அந்து போச்சு, எலும்புலாம் உடஞ்சி போச்சு, சதையெல்லாம் பிஞ்சு போச்சு, நடைப்பிடமாக இருக்கேன். நீங்கள் தான் உலகம், நீங்கள் தான் வாழ்க்கை, நீங்கள் தான் எதிர்காலம்னு வாழ்ந்தேன். நீங்கள் கைவிட்டதுக்கப்புறம் அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லைம்மான்னு சொன்னேன். உன்னை பற்றி எனக்கு தெரியும், அதனால தான் உன்னை கூப்பிட்ருக்கேன். இனிமேல் உனக்கு எல்லாம் நல்லதாக நடக்கும். உன்னை இளைஞரணி செயலரை போட போகிறேன். நீ ஸ்டாலின் எங்கெல்லாம் அப்போ இளைஞரணி செயலர் ஸ்டாலின் எங்கெல்லாம் பேசுகிறாரோ அங்கெல்லாம் நீ போய் பேசணும். அதுக்காக தான் உன்னை இது பண்ணியிருக்கேன். இன்னி ஒரு தடவை இந்த வரவேற்பு கொடுக்குறேன், அதை கொடுக்குறேன்னு சொன்னேன். அதெல்லாம் நான் பார்த்து சலிச்சு போச்சு எனக்கு. அதெல்லாம் வேணாம். இனிமேல் உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும், உதயகுமாருடைய நடவடிக்கைகள் கட்சியுடைய வாக்கு வங்கி அதிகரிக்கிறதா இருக்கணும். அது எந்த விதத்திலும் குறையக்கூடாது. உனக்கு நல்லது நடக்கு போ. அம்மா ஒன்னே ஒன்று, ஏன்னா வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது எனக்கு. இவ்வளோ பேசவே முடியாதுன்னு சார், குழந்தை மாதிரி சார். ஆனால் எல்லாத்துக்கும் அந்த பாக்கியம் கிடைக்காது. எவ்வளோ பேசுவாங்க. என்ன, நான் குரானு முழுசா படிக்கலம்மா, பகவத்கீதை படிக்கல,
பைபிள் படிக்கல. இப்பயும் நான் அம்மா உலகம் தான் வாங்கினேன். சொல்லிட்டேல்ல, நான் சொல்லிட்டேல்ல, போய் வேலையை பாரு. இல்லைம்மா, என்னன்னாலும் கூப்பிட்டு சொல்லியிருக்க, ஆனால் இது எங்களால் தாங்க முடியலம்மா அப்படின்னு. எனக்கு தெரியும், நீ போ, நல்லா இருப்ப. நான் வெளியே வர எல்லாரும் என்னை பார்க்குறாங்க. அசம்பிளியில் டிஎம்கே, ஏடிஎம்கே, தேமுதிக, கம்யூனிஸ்ட் எல்லாரும் பார்க்குறாங்க. அம்மா கூப்பிட்டுருக்காங்க, என்ன தண்டனை முன்னாள் அமைச்சர் எடுத்துட்டாங்க. போய் உட்காந்துக்குள்ள டிவியில் ஓடிடுச்சு. கழக எம்ஜிஆர் இளைஞர் செயலாளராக முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் நியமனம். அதான் சார் திருப்பம். இளைஞரணியில் நான் அம்மா பிரச்சாரம் அது இதுன்னு பண்ணுறேன் சார். ஒன் ஃபைன் மார்னிங் திங்கக்கிழமை காலையில் ஏற்காடு தேர்தல். இப்போ நம்முடைய கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் முதலமைச்சர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் பொறுப்பேற்று நடத்தின ஏற்காடு தேர்தல். அந்த தேர்தலில் என்னை பொறுப்பாளரை போடுறாங்க. என்னால் பெரிய பங்களிப்பு ஒன்றும் கொடுக்க முடியல. ஆனாலும் அண்ணன் அவரிடத்துல போய் ஒரு சின்ன தொகையை வந்து அவர்கிட்ட கொடுக்குறேன். அவர் ஏன்பா நீயே கஷ்டப்படுற, ஏன் கொடுக்குறேன்றாரு. அமைச்சர்லாம் இல்லாத நேரம். நான் அமைச்சர் இல்லை, மாநில செயலாளர். ஆனால் எனக்கு பொறுப்பு போட்டாங்க சிவகங்கை மாவட்டத்துக்கு. ஓகே, அமைச்சர் இல்லாமல் பொறுப்பு போட்டது என்னை மட்டும்தான். இளைஞரணி செயலாளர் தான் என்னை பொறுப்பு போட்டாங்க. அப்போ தேர்தலில் பங்களிப்பு அவங்கவுங்க வந்து தேர்தல் செய்கிறது. நான் ஒரு சின்ன தேர்தல் நிதி தான் கொடுக்குறேன். அவர் அண்ணன் வந்து இப்போ முதலமைச்சராக இருக்கிறது, ஏன்ப்பா உனக்கே நிறைய செலவு இருக்குது, நீ ஏன்பா தேர்தல் பணி பாருப்பாருன்றார். இல்லைண்ணே, அம்மாவுடைய காணிக்கையாக இது அம்மா உங்கள் மூலியமாக போகணுன்னேன்னு அம்மாட்ட சொல்லி, சரிப்பா பரவாயில்லப்பான்னு சொல்லிடுறாரு. அது அம்மா கவனத்துக்கு அவர் அந்த பட்டியலில் கொண்டு போயிடுறாரு. அதில் ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து அம்மா கேட்க சொல்கிறாங்க. என்னெல்லாம் கேட்க சொல்லலையா என்னன்னு எனக்கு தெரியாது. கேட்டவர் கொடுக்கல, கேட்காதது நான் கொடுத்துட்றேன். அந்த பட்டியலில் என் பேர் போயிருக்கா போகலையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அண்ணன் கவனத்துக்கு கொண்டு போயிருப்பாருன்ற மட்டும் உறுதியாக தெரியுது. அந்த தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு. என்னை வந்து வியாழக்கிழமை ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு பொறுப்பாளராக போடுறாங்க. இதில் இடையில ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி டிவியில் மாவட்ட செயலாளர்னு அறிவிப்பு வருது. நான் சாத்தூருக்கு எம்எல்ஏ, ராமநாதபுரத்துக்கு மாவட்ட செயலாளரும் போடுறாங்க. திரும்ப ஒரு மணி நேரத்தில் பொறுப்பாளர். ராமநாதபுரம். ஆமாம், சொந்த ஊர் ராமநாதபுரம். நாங்கள் பிழைக்க வந்து இங்கே 3 தலைமுறை ஆயிடுச்சு. அப்புறம் நாங்கள் வந்து சரின்னு சொல்லிட்டு நான் இரவாக கிளம்பி காலையில் அதிகாலையில் கிளம்பி நேராக சென்னைக்கு போயிட்டேன், அம்மா பார்க்கணும்னு சொல்லிட்டு. வெள்ளிக்கிழமை போயிட்டு பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன். அம்மா வந்து இந்த தேர்தல் ரிசல்ட்டுக்காக ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு. நான் சனிக்கிழமை காத்திருக்கேன். சரி நாளைக்கு வாங்கன்னு சொல்லிடுறாங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் போயிடுறேன். காலையில் தான் வாக்கு எண்ணிக்கை, மூத்தவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. நான் இந்த மாவட்ட செயலரை போட்டதுனால போகணும்னு சொல்லியிருக்கேன். லீடிங் போயிட்டுருக்கு, ஹெவி லீடிங் 84,000 போயிடுச்சு. அது அம்மா ஸோ மச் ஹாப்பி. அந்த அலுவலகத்தில் அந்த படம் வச்சுருக்கேன். அம்மா கேட்குறாங்க யார் யார் வெளியே இருக்காங்கன்னு. அம்மா உதயகுமார் 2 நாளாக வந்து அம்மா கவனிங்க, ஏன் என் கவனத்தில் கொண்டு வரலன்னு ஏதோ கேட்டுருப்பாங்களோ. அப்புறம் அவரை வச்சு எல்லாத்துக்கும் சொல்லி வர சொல்லுங்க, நீங்களும் எல்லாத்துக்கும் சொல்லி உடனே வர சொல்லுங்க, நான் எல்லாத்தையும் சந்திக்கிறேன்ட்டு வெளியே வந்துட்டாங்க. அம்மா எப்போ வந்தாலும் பார்த்தீங்கன்னா அந்த தெய்வத்தில் வந்து கொண்டை போட்டு தான் வருவாங்க. ஆண்டாள் தாய் மாதிரி இருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா லூஸ் ஹேரில் இருப்பாங்க. அந்த படம் வந்து இன்னும் அரிய புகைப்படம். அந்த புகைப்படம் அப்படியே வெளியே வந்தாங்க. பொக்கே கொடுக்குறோம் நாங்கள். நான் வாங்கி வச்ச பொக்கே மாவட்ட செயலாளர். ஆனால் வெற்றிக்கான இதெல்லாம் உடனே மதுசூதன் வந்துட்டாரு, அங்கே இருந்தவங்களாம் வந்துட்டாங்க, மற்றவங்க எல்லாருமே வாக்கு எண்ணிக்கையில் இருக்காங்க அங்கே. ஓகே ஓகே. அப்படி வாங்கும்போது சார் அப்படி ஒரு பார்வை பார்க்குறாங்க. அம்மா ஸோ மச் ஹாப்பியில் இருக்காங்க. அப்படி வாங்கும்போது என்னை ஒரு பார்வை பார்க்குறாங்க. சரி அம்மா ஆசீர்வாதம் சொல்லிட்டு வந்துட்டு, அம்மா ஆசீர்வாதம் தான் சரிப்பா அப்படின்னு தான் போய் ஞாயிற்றுக்கிழமை இரவு அப்படியே பார்த்துட்டு 84,000 லீடிங், பயங்கர 78 84. அடுத்த நாள் காலையில் திங்கக்கிழமை, நான் எப்பயுமே திங்கக்கிழமை சோமவாரம் வரை தான் இருப்பேன். காலையில் கோயில் போகிறது ரெடி பண்ணிட்டு 7:45 என் கூட சதன் பிரபாகர்னு இப்போ பரமக்குடி இடைத்தேர்தலில் அவர் எங்கள் ரூமில் எல்லாம் உட்காந்துருக்கோம், நாங்கள் தயார். அவர் ஓடி வர்றாரு. நான் உள் ரூமில் இருக்கேன், அவன் ஹாலில் இருக்காங்க. டிவியில் 7:45 காலையில், அண்ணே நீங்கள் அமைச்சர் ஆகிட்டீங்கண்ணே அப்படின்னு சொல்லி அவர் தான் என்கிட்ட வந்து சொல்கிறாரு. அமைச்சர் ஆகிட்டானா, ஏன் நல்லா பாருங்க. ஒரு அமைச்சரை விடுவிச்சுட்டு என்னை அமைச்சர் வந்து விளையாட்டு மற்றும் இளைஞர் மேம்பாட்டுத்துறை அப்படின்னு போகிறாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பார்க்குற துறை, அதே துறை தான். அந்த துறையை தான் அம்மா அவர்கள் என்னிடத்துல கொடுத்தாங்க.
அப்புறம் அந்த இதில் சிவகங்கை பொறுப்பாளர் கொடுத்தாங்க. முன்னாடி கேட்க மாட்டாங்களா? லைக் பொறுப்பேற்கிறதுக்கு இப்ப நான் மறுபடியும் இதை தரேன் இந்த டிஸ்கஷன். அதுதான் அப்போ கூப்பிட்டாங்கல்ல, இளைஞரணி கொடுக்கும்போது நம்மளை கூப்பிட்டாங்க, இனிமேல் உனக்கு எல்லாம் வந்து நல்லதா நடக்கும் போனாங்கல்ல. அப்போதான் அந்த அறிவிப்பு வந்துச்சு. அதில் என்ன பியூட்டின்னா கேட்டிங்கன்னா சார், அறிவிப்பு வந்து வர்றது வந்து 11ஆம் தேதி நான் பொறுப்பேற்க 11ஆம் தேதி 12வது மாதம் 13வது வருஷம். ஓகே. 11/12/2013. இதில் என்ன பியூட்டின்னா, நான் ஒருத்தன் தான் பதவி ஏற்கணும். அன்னைக்கு கலெக்டர் கான்ஃபரன்ஸ் 11/12/2013 அன்னைக்கு கலெக்டர் கான்ஃபரன்ஸ். எத்தனை மணிக்கு? 9:30 மணிக்கு. தமிழ்நாடு இருக்க கலெக்டர் பூரா வர்றாங்க. அம்மா நினச்சிருந்தா அந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்ச உடனே என்னை அறிவிச்சிருக்கலாம், பதவி ஏற்க செஞ்சுருக்கலாம். ஏன்னா நான் ஒரு ஆள் தான். ஒரு ஆள் பதவி ஏற்றாலும் ராஜ்பவனுக்கு வரணும், எல்லா அமைச்சரும் வரணும், குழு புகைப்படம் எடுக்கணும், பதவி பிரமாணம் எடுக்கணும், முதலமைச்சர் வரணும், கவர்னர் வரணும், தலைமைச் செயலாளர் வரணும், அவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. விஐபிஸ் வரணும், எல்லாம் இருக்குது செர்மனி. ஒருத்தருக்கு எப்படி ஒரு விழா நடத்துறது? அதுவும் அன்னைக்கு கலெக்டர் கான்ஃபரன்ஸ் இருக்குது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, 8:30க்கு அம்மா ராஜ்பவன் வந்து எனக்கு பதவி ஏற்று வச்சுட்டு எல்லா மூத்த அமைச்சர்கிட்டையும் சொல்லி உதயகுமார் போய் சேரில் உட்கார வச்சு முதல் கையெழுத்தை போட்டுட்டு நீங்கள் கலெக்டர் கான்ஃபரன்ஸ் வாங்கன்னு சொல்லி அம்மா நேரம் சேம்பருக்கு போனாங்க. தெய்வத்தை எல்லோரும் மனதினால் உணர்ந்து எல்லோரும் பிரார்த்தனை செய்வதிலே நான் தெய்வத்தை நேரிலே கண்ட அந்த பாக்கியத்தை பெற்றோம். நான் ஒரு சாமானியனாக ஒரு எதற்குமே தகுதி இல்லை என்று எல்லோரும் ஏச்சுக்களும் பேச்சுக்களும் ஏகடியங்களும் செய்கின்ற நிலையிலே என் தாய் தந்தையர் என்னை பெற்றெடுத்து உயிர் கொடுத்தார் என்று சொன்னால் இந்த உலகத்தை புரிய வைத்த தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா. தப்பு செய்யும் போது அதுக்கான பாடத்தையும் கற்றுக் கொடுத்து உங்களை புரிய வச்சு மறுபடியும் வாய்ப்பு. அதான் தெய்வம். தெரிந்து செய்தால் தப்பு, தெரியாமல் செய்தால் தவறு. நான் தெரிந்து செய்தேனா தெரியாமல் செய்தேனா என்பதை 6 மாத காலம் அந்த தெய்வம் பரிசீலனை செய்து நான் செய்தது தப்பு அல்ல தவறு என்ற அடிப்படையில் எனக்கு மீண்டும், ஏன்னா ஒரு தடவை எடுத்தவங்க திரும்ப போடவே இல்லை அம்மா. திரும்ப வந்தது அந்த பாக்கியசாலி அம்மாவுடைய கடைக்கோடி சாமானிய தொண்டனான எனக்கு. அதுவும் அந்த பதவியேற்பு விழாவே எனக்கு ஒரு என் தாய் தந்தையரை முதல் வரிசையில் உட்கார வைத்து அங்கே அம்மா அவர்களும் இங்கே என் தாயும் தந்தையும் என்னுடைய குடும்பத்தார்களும் இங்கே முக்கியஸ்தர்களையும் அனைத்து அமைச்சர்களையும் அழைத்து வந்து என் ஒருவனுக்காக, அதில் உதயகுமார் என்பவன் முக்கியமல்ல, உழைக்கிற தொண்டன் யாராக இருந்தாலும் விசுவாச தொண்டனாக இருந்தாலும் அதை ஆதரிக்கிற தலைமை புரட்சித் தலைவர் இதயதெய்வம் அம்மா அவர்கள் ஜனநாயகத்தினுடைய மாண்பு அடிப்படையிலே தான் நான் உணர்ந்தேனே தவிர அது எனக்கு கிடைத்ததல்ல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே உழைக்கிற தொண்டர்களுக்கு கிடைக்கக்கூடிய கௌரவமாகத்தான் அதை நான் பார்த்தேன், அதை உணர்ந்தேன். அந்த அடிப்படையிலே தான் பணியாற்றேன்.